ஏவிஎம் ஸ்டுடியோவில் சம்திங் அங்கே ஷூட் பண்ணோம். அப்போ ரொம்ப டார்க் ரூமு. எம்எஸ்ஆர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. எனக்கு ஆனால் லைட்டாக இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப செட்டிலாக நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேக்கிங் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது என்ன இவர் ரொம்ப செட்டிலாக பண்ணுறாரு. ஆனால் கட் பண்ணால் மானிட்டரில் வந்து பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு அவர் பண்ணுறது. ஆனால் நம்ம நேரில் பார்க்கும்போது அவர் நார்மலாக நேச்சுரலா ஏதோ பண்றாரு போல அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அந்த ட்ரெய்லர் மட்டும் தான், படம் நான் அப்ப பாக்கல. அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே டிசைட் பண்ண, சரி ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். சரி ஓகே, என்னை தாண்டி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஃபினான்ஷியலா, நம்ம ஒண்ணுமே பெருசா ஒன்றும் கஷ்டப்படல, சரி ஓகே அதை குவிட் பண்ணி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது சைமண்டன்ஸா அதான் யூனிவர்ஸ் பிளான் பண்ண மாதிரி விக்னேஷ் நான் ஃபோன் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்கு நீ பண்றியா அப்படின்னு கேட்டதான் அஸ்வின் கதை. சிவசூர்யா சார் பயங்கரமான சார். அவரு நடிப்பு அரக்கன்னு இப்பதான் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அப்பயே தெரியும் அவர் பயங்கரமா. ஒரு சீன்லாம் அந்த ரேட்டை வச்சு தெரியல அவர் எப்படி அந்த இவ்வளோ, அது ஒரிஜினல் ரேட் தான், சிஜி எதுவுமே பண்ணல. ஆமா எதுவுமே நடிக்க வச்சு. ஆமா அது அந்த டேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாரு. அந்த டைம்ல அவரு ஒன் மோர் வந்து நாங்க ஆல்மோஸ்ட் அது சொல்லாமான்னு தெரியல, ஆல்மோஸ்ட் எனக்கு 20+1 மோர் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டுக்கு. ஐஷு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஹாட்ஸ்பாட் 2 திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாயிருக்கும் ஜோசப் பால் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். Let's welcome the talented cinematographer Joseph Paul. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களை பத்தி, உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹாட்ஸ்பாட் 2. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க ஆஸ் அ டிஓபி? இல்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. பட் அதான் ஃபர்ஸ்ட் மூவி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது எல்லாருக்கும் என்ன ஹாப்பி இருக்கும் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அதுவும் இந்த கஷ்டப்பட்டு வந்த ஸ்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? யாராவது ரெஃபரன்ஸ் மூலமாவா இல்லை யூ காட் த்ரூ யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லை, நான் வந்து திட்டமிரண்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் தான் விக்னேஷ் கார்த்திகோட கூட நான் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட் கேமராமேனோட. அப்போது நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் தான் இருந்தோம், ஒரு பிரதர் ஜோனில் தான் இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிரிக்கெட் விளையாடி அப்புறம் க்ளோஸ் ஆகி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அப்போது டிஃப்ரெண்ட் டிஓபிஸும் ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போது அப்போ தான் என் பேர் வந்து அங்கே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அப்படி என்னை கூப்பிட்டாங்க, வேறு எதுவுமே சொல்ல, ஓகே தான் சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் அப்படியே அந்த ஜேர்னி அப்படியே போயிட்டுருக்கு. பட் சின்ஸ் இது உங்களோட டெபியூ மூவி அப்படின்றதுனால உங்களுக்கு நீங்கள் ஒரு சில ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம், ஒரு மெயின் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எக்ஸைட்டடாக இருந்ததா, நர்வஸாக இருந்ததா, எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஸ்கிரிப்ட் வந்தப்பலே அது ஒரு மாதிரி ஹியூமர்ஃபுல்லாக, அந்த அஸ்வினோட ஸ்டோரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படித்தது. ரொம்ப ஹியூமராக தான் இருந்துச்சு. அப்போ நான் அது ஃபஸ்ட்டு பிளெயினாக தான் இருந்துச்சு அது ஃபஸ்ட்டு. அப்போ நான் அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்ஸ் எடுக்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி யூனிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் எனக்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஒரு ஐடியாவை வந்து நான் டேரக்டர்கிட்ட போய் த்ரோ பண்ணேன். அப்போ டேரக்டர் ஃபஸ்ட்டு வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப வேக்கியாக இருக்குது, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கெல்லாம் அது புரியுமான்னு தெரியல. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த 8 கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணுற சீனு பயங்கர மேட்ச் கட்ஸாக போய்ட்டுருக்கோம். அது அப்புறம் டேரக்டர் ஓகே சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 டே ஃபுல்லாகவே ஓகே சொல்ல. அப்புறம் நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, சரி நான் வந்து உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நான் ஷூட் பண்ணி காட்டுறேன், ஃபோன்லேயே ஷூட் பண்ணி நானே எடிட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஓகேனா நீங்களும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு 5 பேரை கூப்பிட்டு நான் வந்து ஆஃபீஸில் ஆரம்பித்து மொட்டை மாடிக்கு போய் அப்படி கார் பார்க்கிங் அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபோனில் ஷூட் பண்ணி அப்புறம் நானே அங்கே ஆஃபீஸில் உட்காந்து எடிட் பண்ணி, ஆனால் அது அவங்க டைலாக்லாம் அவங்க பேசிடுவாங்க, அப்படி போய் டேரக்டர் காட்டணும். எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அந்த நீங்கள் அந்த ஸ்டார்டிங் வந்து நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணுற அந்த மேட்ச் கட்ஸ், அந்த ஷார்ட் சீக்வன்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்டே ஃபோனில் எடுத்து காட்டினேன். அப்புறம் எல்லாருக்குமே முடிஞ்சிச்சு. அப்பயுமே டேரக்டருக்கு லைட்டாக ஹெசிடேஷன் இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன ட்ரஸ்ட் பண்ணார் அந்த விஷயத்தில். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ட்ரஸ்ட் பண்ணாரு. அந்த போர்ஷன் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அந்த ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு. அது இது எடிட்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவனுமே சப்போர்ட் பண்ணலன்னா அது அவ்வளோ நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ படத்தில் வந்து ஆக்சுவலி 4 கதைகள் இருக்கு இல்லையா? அதில் வந்து 2 கதை நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஏன் மற்ற 2 கதைகளும் நீங்கள் ஒர்க் பண்ணலை? அதான் நான் சொன்னல, அந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, 4 டிஃப்ரெண்ட் டிஓபிஸ்னா ஃபர்ஸ்ட் டாக் இருந்துச்சு. அப்புறம் ஓகே 2 டிஓபியாக போகலாம், 2 ஸ்டோரி அப்படின்னு டிசைட் பண்ணாங்க.
அதுல ஒருத்தன் தான். இன்னொருத்தர் வந்து என்னோட காலேஜ் சீனியர் தான். ஓ, அதனாலதான் அவன் இவன் அப்படின்றது ஃப்ளோல வந்துருச்சு. வந்துச்சு. ஆனா எனக்கு அவர் தெரியவே தெரியாது காலேஜ் சீனியர். ஏன்னா நான் காலேஜ் எல்லாம் ஒழுங்கா போவே இல்லை. ஓஹோ. நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன். நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 கதை இந்த ரக்ஷந்தும் தம்பிராமையாலும் டைரக்ஷன் டீம்லயும் மேக்கிங் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் அப்போ நான் எங்கேயோ ஒரு பார்த்த மாதிரி இருக்குன்னு நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் நான் விட்டுட்டேன். சரி எங்கேயோ பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஸ்டால வந்து சஜஷன்ல வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இவர் என்னோட காலேஜ் சீனியர்னு. ஆனா நாங்க 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணிக்கிட்டே இல்லை. அப்புறம் பேசி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவரும் ஒரு நல்ல ஜாலியான ஆள் தான். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல. அந்த கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் அவங்க நான் வந்து ஒரு கோகுல் பெனான்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேன்ட்ட தான் அசிஸ்டண்டா இருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் இருந்தேன். எல்லா கேமராமேன்ட்டையும் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்டயுமே ஒரு டிஃப்ரெண்டாக, நான் பிகினர் ஸ்டேஜ் தான் இருந்தாலுமே என்கிட்டயுமே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த மாதிரி அவர்கிட்டயுமே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த கொஞ்சம் விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுறதெல்லாம் நான் நோட் பண்ணி அதை எனக்கு இனிமேல் யூஸ் ஆகி நான் அதை வந்து என்னோட ஸ்டோரிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் அவர் ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணுறாரு. ஸோ எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் சீன் பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்தது. MS பாஸ்கர் சாரோட அந்த ஒரு பெரிய அந்த ஒரு டைலாக் பேசுவார்ல, பயங்கரமா இருந்தது எனக்கு. அது எப்படி நடந்தது அந்த சீன்? அதை பத்தி சொல்லுங்க. பிஹைண்ட் தி சீன்லாம் எப்படி இருந்தது? பிஹைண்ட் தி சீன் ரைட்டிங்ல நான் இல்ல, பட் ஆனா அதை தாண்டி நடந்தப்போ இருந்துச்சு. நான் அதான் ப்ராப்பரா பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டே. ஓகே. AVM ஸ்டுடியோல சம்திங் அங்க ஷூட் பண்ணோம். அப்போ ரொம்ப டார்க் ரூம். MSR பெர்ஃபார்ம் பண்றாரு. எனக்கு ஆனா லைட்டா என்ன ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப செட்டிலா நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா மேக்கிங் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ. அப்போ என்ன ரொம்ப செட்டிலா பண்றேன். ஆனா கட் பண்ணா மானிட்டர்ல வந்து பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு அவர் பண்றது. ஆனா நம்ம நேர்ல பார்க்கும்போது அவர் நார்மலா நேச்சுரலா ஏதோ பண்றாரு போல அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா நம்ம கட் பண்ணி மானிட்டர்ல போய் பாக்குறோம், பயங்கரமா இருந்துச்சு. அப்பயே ஸ்பாட் எடிட் நடக்கும். ஸ்பாட் எடிட்ல ஒரு லஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச்ல போய் பாக்குறேன், ஒரு மாதிரி மியூசிக் எல்லாம் வச்சு காட்டினாங்க. அது நீங்க பார்த்தது ட்ரிம் வெர்ஷனு. நான் ஃபுல் வெர்ஷனே பார்த்து நான் சொல்லிட்டேன் டைரக்டர் அதை எடிட் பண்ண வேணாம்னா. ஏன்னா அது கிரிக்கெட்டை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருப்போம். அதனால அதை எடிட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கலாம்னா. ஆனா டியூ டு சம் ரீசன்ஸ் அவர் எடிட் பண்ணிட்டாரு. அது அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மேபி அவரு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாரான்னு தெரியல, டிலீட்டட் போர்ஷன். எங்களுக்காக அதை பண்ண சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது தியேட்டர்ல பார்க்கும்போது எங்களுக்குலாம் அப்பா என்னடா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்படி அது லைக் சிங்கிள் டேக்கா ஆஃப் கோர்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல, பட் அவரு ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்றதுனால அது சிங்கிள் டேக்கா பண்ணாரா? அது எவ்வளவு நேரம் போச்சு அந்த ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும்? ப்ராப்பரா பார்த்தா 1 டே ஷூட் இருந்துச்சு அது ஃபுல்லாவே. அந்த டார்க் ரூம் அதான் சொல்லல, அது பெரிய போர்ஷன், அது ட்ரிம் வெர்ஷன். அதனால அது 1 டே ஷூட் பண்ணாங்க. ஆனா ஒரு 1 மோர்லாம் பண்ணாரு. ஆனா அது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ரொம்ப நம்ம என்ன சொல்றது, ரொம்ப இறங்கி போய் இப்படிதான் சார் வேணும், அவரே ப்ரிப்பேர்டா தான் வராரு. அதனால நம்ம எனக்கு தெரிஞ்சு மேபி டைரக்டர் எந்த அளவுக்கு அதை ஸ்ட்ரெயின் பண்ணான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மேக்கிங் ஸ்டைல்ல இருந்து பார்க்கும்போது அவர் பெருசா ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இல்லை. அவர் அவ்வளோ சிம்பிளா நடிச்சிட்டார். நான் தான் சொன்னல, கேமரால இருந்து வெளியே இருந்து பார்த்தா ஓகே ஏதோ பண்றாரு, ஓகே நார்மலா பண்றாரு. ஆனால் கேமரால நம்ம போய் பார்த்தா டோட்டலா ஒரு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் கரெக்டா பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க வந்து அஸ்வினோட போர்ஷன், அந்த போர்ஷன் நீங்க தான் ஷூட் பண்ணீங்க. உங்களை வந்து 1 இன்ச் கேமராமேன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்களாமே. அது எதனால? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? லெங்ஸ் பேபின்னு சொல்லிட்டு ஒரு லெங்ஸ் இருக்கு. நீங்க பவானி ஸ்ரீயோட போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் வச்சு. அது ஏன்னா அந்த லென்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படிதான். லைட்டா கொஞ்சம் பேக் போயிட்டாலே ஃபோக்கஸ் போயிடும், டக்குன்னு அந்த ஃபோக்கஸ் பிடிக்க முடியாது. அதனால நான் சொல்லுவேன், ஒரு இன்ச்சு கூடி நவுந்துராதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். கடைசியில் அவங்க லாஸ்ட் டே வரும்போது சொல்லிட்டாங்க 1 இன்ச் கேமராமேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அவங்க நீங்க நிறைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபா தான் நிற்பாங்க, இல்லை ஃபோக்கஸ் மார்க்குக்கு வந்து நின்றுவாங்க. அவங்கள நாங்கள் ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டோம். அது ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவங்க ஒரு லாஸ்ட் பாயிண்ட்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரகிள் இருந்ததா? ஆமா, அவங்களுக்கு அந்த போர்ஷன் அவங்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்குமே அந்த லென்ஸ் பர்టిక్యులர் லென்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண. நீங்க அந்த கதையில பாத்தீங்கன்னா அது 2015 இருக்கும். நாங்க 2050 அவ்வளோ இது காட்டுறதுக்கு நம்ம இவ்வளவு சிம்பிளா காட்டினா அது கன்வின்சிங்கா இருக்கும்னு தோணுச்சு. அது காட்டணும் எல்லாருக்குமே கன்வின்சிங்கா இருந்துச்சு. அதனால 2050க்கு மட்டும் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணோம், வேற எதுக்குமே நான் யூஸ் பண்ணேன். இதனால ஏதாவது நிறைய டிலே ஆகி டேக் ஜாஸ்தி ஆகி? இல்ல, அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஷாட் மட்டும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும்ல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டாங்க, டைரக்ஷன் சைட்லையுமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்படியே
அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. 1 டே 1.5 டேலேயே முடிச்சிட்டோம். ஓ Super. நைஸ். ஓ அந்த என்டையர் போர்ஷன் பவானி ஸ்ரீயோடது நீங்க 1 டேல முடிஞ்சிச்சு. ஓகே அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இன்னொரு டே. ம். அந்த அதான் ஃபோன் பேசுற சீன்லாம் 1 டேலேயே முடிச்சிட்டோம். Okay. ஹாஸ்பிட்டல் அவங்க வர சீன் வந்து இன்னொரு ஒரு கால் ஷீட் போயிடுச்சு. வித் சீன் வாஸ் ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். இந்த சீன் எடுக்கும்போது லைக் நீங்க எம்எஸ் பாஸ்கர் சாரோட அந்த ஆக்டிங் பத்தி சொல்லும்போது உங்ககிட்டயே அந்த ஒரு சில இம்ப்ரவைசேஷன்ஸை நாங்க பார்த்தோம். பட் நீங்க அந்த மாதிரி இந்த சீன் எடுக்கும்போது எனக்கே ரொம்ப தத்ரூபமா ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப மெமரபிளா ஒரு மொமெண்டா கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது எந்த சீன் பர்டிகுலரா சொல்ல முடியும்? இந்த சீன்னா அஸ்வின் ப்ரோட தான். ம். நான் அஸ்வின் ப்ரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு எனக்கு, ஏன்னா நான் அவளுக்காக பார்த்த கனவுகள் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டு. ஏன்னா அந்த டேக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணி பண்ணதுக்காக அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ம். ஆனால் அதை தாண்டி நான் எம்எஸ் பாஸ்கர் வந்து லாஸ்ட்டாக கேமரா பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் ம். படத்தில். அந்த ஷாட்டு நான் எடுக்கும்போது ரொம்ப கூஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அது ஒரு மாதிரி புல்லடிச்சிச்சு. ஏன்னா எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கேன், ப்ளஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது எனக்கு ஒரு மாதிரி செம்மையாக புல்லடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் பிரியா பவானி சங்கர் மேம் அந்த போர்ஷனும் நீங்க தானே ஷூட் ஆமாம் பண்ணீங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு இல்லைங்க. ஃபேன் பாயா அப்படியே ஸ்க்ரீன்ல பார்த்து ரசிச்சுட்டு இருந்தீங்களா? ஃபேன் பாய் இல்லை, ஆனால் நான் அவங்கள பார்த்துருக்கேன். மீன்ஸ் டிவியில் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க இவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா ஃபேன் பாய் இல்லன்னு சொன்னீங்க. மேபி அந்த டைம்ல அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் பாயா நம்ம மாறிட்டீங்களோ? பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. நான் ஏன்னா அதுக்கு முன்னாடியும் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் ஸ்டைல் எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான்லாம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு காஸ்டியூம் எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் தான் டிசைட்லாம் பண்ணியாச்சு. அப்பயுமே நாங்கள் லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணல. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ தான் அந்த saree ப்ளஸ் அந்த லுக்கோட வராங்க. அழகா curl hairல எல்லாம் இருந்தாங்க. ஆமா, என்ன இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே. பட் நான் கேட்டாகணும், லைக் ஒரு சில பேர் வந்து நீங்க ஷூட் பண்ணும்போது நேர்ல பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருப்பாங்க, ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வேற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் கிட்ட பார்த்த ஒரு வித்தியாசம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருந்தாங்க. அதே அதான் நான் மாதிரி சொல்லல, அன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அது எக்ஸாக்டா கேமரால உங்களுக்கு அழகா தெரிஞ்சாங்கன்னா அன்னைக்கு அவங்க கேமராலுக்கு வெளியும் அப்படியே தான் இருந்தாங்க. Okay. அவ்வளோ அழகா தான் இருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்காக வேற ஏதாவது படங்கள்ல இருந்து ரெஃபரன்சஸ் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல, அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அந்த யூஃபோரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆமா. அதோட இது மட்டும் பவானி ஸ்ரீக்கு அந்த கலர்ஸ் போனது வந்து யூஃபோரியான்னு சொல்லிட்டு அதுல இருந்து அந்த லைட்டா ஒரு கிளிட்டரியான ஒரு இது அந்த மாதிரி. இதை ஓகே. வந்து யூஃபோரியான்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் நினைக்கிறேன், அதுல இருந்து எடுத்தேன். ஆனா அது பர்ஃபெக்டா என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 70-80% அச்சீவ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான். வேற எதுவும் பெருசாலாம் ரொம்ப காமெடி. ஆனா பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ஆடு வந்து பார்த்தோம். நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் டார்க்கா வேணும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரு டேரக்டர் ஒன்று அனுப்புனாரு, சைமல்டேனியஸா நான் வந்து ஒன்று பார்த்து வச்சிருந்தேன். அது அனுப்புனேன். அவரு ஒரு ஆடு, அது ரொம்ப டார்க்கா ஒரு ஆடு, அது காட்டணும். டேரக்டர் ஓகே இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து தான் அந்த பிரியா பவானி சங்கர் ஒர்க் ஆச்சு. அஸ்வின் அண்ணாக்கு பெருசா எதுவும் பண்ணல. அது அது இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்களே. நீங்க கிடைச்சது வச்சு பண்ணிட்டோம். அஸ்வின் கம்ப்ளீட்டா பட்ஜெட் தான் அது. ஏன்னா அவர் டேரக்டரோட ஒய்ஃபோட வீட்டில தான் நாங்க ஷூட் பண்ணோம். அது பெருசா எந்த செலவும் பண்ணல, பெயிண்ட் அடிச்சோம் அவ்வளவுதான். வேற எதுவுமே பெருசா செலவு பண்ணல. அண்ட் உங்களுக்கும் விக்னேஷ் கார்த்தி அவர்களுக்கும் இருக்கிற பாண்டை பத்தி சொல்லுங்க. ஐயோ, அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. அதுதான் எனக்கு வேணும், சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவரே அது ஸ்டேஜ்ல ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் வந்து பயங்கர ஜாலியா பேசுவேன். ஓகே. அது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. இவன் ரொம்ப சீரியஸா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆக்சுவலி ஜாலியா பேசுவீங்களா? ஆமா, அது தெரியலங்க. பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ரொம்ப தன்னடக்கமா ஓகே அப்படிங்கிற இன்டர்வியூனால நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். மேபி ஸ்டேஜ் போக நான் வந்து அதான் அந்த ஐஸ் பிரேக் ஆகும்ல, அந்த மூமெண்ட் ரொம்ப ஃப்ரீயா பேசுறப்ப ஓகே. அது வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் அப்பதான் திட்டம் 2 படத்துக்கு வரேன். வரும்போது ஓகே நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் ஜாலியாக பேசக்கூடாது, ரொம்ப சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சீரியஸாக அப்படி சிரிக்கக்கூடிய மாட்டேன், அப்படியே இருப்பேன். விக்னேஷன் என்னை பார்த்துட்டே இருப்பேன், இவன் யாரா இவன் விஜிபியில் அந்த நிற்பாங்கல்ல சிரிக்கவே கூடாது அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு நான் அப்பயும் சிரிக்க மாட்டேன். இவங்கெல்லாம் மானிட்டரில் நல்லா காமெடியெலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் சிரிக்க மாட்டேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் பிரேக் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவர் எக்ஸாக்டாக என்ன மாதிரி தான் இருப்பார். யாருக்கிட்டையுமே வந்து இந்த மேலே கீழே இந்த லாஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஜாலியாக பேசக்கூடாது, மேலே அவங்ககிட்ட தான் நம்ம ஃப்ரீயாக பேசணும், அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே எல்லார்ட்டையுமே ஜாலியாக பேசுவார். ஈவன் அந்த லாஸ்ட் அசிஸ்டன்ட் லைட்மேன் எல்லார்ட்டையுமே ரொம்ப ஜாலியாக பேசுவோம். எக்ஸாக்டாக எனக்கு என்னை பார்க்குற அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐஸ் பிரேக் ஆகி நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அப்படியே பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. எங்கள் அப்பா அம்மாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸு,
அவங்க ஃபேமிலியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல க்ளோஸாக தான் இருக்கும். அண்ட் இந்த படம் ஹாட்ஸ்பாட் 2 வந்து பிளான் பண்ணும்போது ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஸ்கிரிப்ட்ல இருந்தே நீங்க கூட இருந்தீங்களா இல்ல எப்படி லைக் ஸ்கிரிப்ட் இல்லை இல்லை, முடிச்சிட்டு நான் ஸ்கிரிப்ட்ல இருந்தெல்லாம் கூட இல்லை. ம். நான் இப்போ வந்து சொன்னால் அது ரொம்ப காமெடியாக இருக்கும். ம். நான் வந்து சினிமாவே ஆல்மோஸ்ட் குவிட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஏன் அது ஏன்னா அதான் நான் சொன்னல, நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். அப்புறம் நான் என்னால் ஃபினான்ஷியலாக எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. நான் பட் குவிட் பண்ணி நான் மும்பை போய் ஒரு பெரிய கம்பெனியில் நான் எடிட்டராக ஒர்க் பண்ணுறேன். நான் பேசிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான எடிட்டரு. ஓகே ஆமாம், அந்த பெரிய கம்பெனியில் மும்பையில் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணேன். 2 years 2023-24 ஒர்க் பண்ணேன். அப்போ தான் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நடந்திருக்கு. ஹாட்ஸ்பாட் 1 அப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைமில் இருந்தேன் நான் கம்ப்ளீட்டாக இங்கே சென்னையிலே இல்லை. அப்புறம் தான் நான் பேசுவேன். நான் விக்னேஷ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் லைஃப்பில் நடக்கிற அந்த ஆஃபீஸில் நான் திட்டு வாங்கினாலும் சொல்லுவேன், ஓகே பாராட்டாங்களும் சொல்லுவேன், என்ன நடந்தாலுமே சொல்லுவேன். எங்கள் பேரண்ட்ஸுக்கு அப்புறம் விக்னேஷ் நாட்டா தான் நிறைய பேசுவேன். அந்த மாதிரி பேசி கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொன்னார், நான் கரெக்டாக 2024க்கு அப்புறம் அந்த சீசன் முடியுது. அந்த முடியும் போது நான் நினச்சேன், சரி ஓகே குவிட் பண்ணிடலாம் இந்த ஜாபை, திருப்பி சினிமாவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கு மெயின் ரீசன் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. Okay. அந்த ட்ரெய்லர் மட்டும் தான், படம் நான் அப்போ பார்க்கல. அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே டிசைட் பண்ண, சரி ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். சரி ஓகே, என்னை தாண்டி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஃபினான்ஷியலாக, கண்டிப்பா நம்ம ஒன்றுமே பெருசாக ஒன்றும் கஷ்டப்படல, சரி ஓகே அதை குவிட் பண்ணி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது சைமண்டன்ஸாக அதான் யூனிவர்ஸ் பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பா. விக்னேஷ் நான் ஃபோன் பண்ணி ஒரு ஸ்டோரி இருக்கு நீ பண்றியா அப்படின்னு கேட்டதான் அஸ்வின் கதை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தது, ஒரு ஜாப் குவிட் ஆனதுக்கு அப்புறம் கிடைச்சோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ஃபீலிங்கை வந்து நம்மளால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது இல்லையா? அதான் அது மேஜிக் தான். அது எப்படி நடந்துச்சுன்னு என்னால இப்போ கூடயும் சொல்ல தெரியல. நான் குவிட் பண்றேன்னு டிசைட் பண்ணிட்டேன். அதை நான் விக்னேஷ் நாட்டை கூட இன்ஃபார்ம் பண்ணல நான் குவிட் பண்ண போறேன்னு. அவரும் ஆனால் நான் குவிட் பண்ணுறேன் மைண்டில் ரன் பண்ணும்போது அவர் மைண்டில் ரன் பண்ணியிருந்தாப்புல, சரி இந்த கதையை அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அது அஸ்வின் கதை. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு கதை தான் பண்ணுறதா இருந்துச்சு. அஸ்வின் கதையை வந்து இவனுக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணாங்க. நான் சென்னைக்கு வரும்போது அவர் டேரெக்டாக நீ ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக என்னை பார்க்கவா அப்படின்னாரு. நானும் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு அவரை போய் பார்த்தேன். பார்த்தப்போ ஓப்பன் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒரு கதை நீ பண்ணுற மாதிரி இருக்குது, நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்னாரு. அன்னிலேருந்தே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அப்போலேருந்து ஓகே, இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு டெபியூ டிஓபியா வந்து நீங்க களமிறங்கும் போது உங்களோட ஆப்ஷன்ஸ், உங்க ஒப்பீனியன்ஸை வந்து உங்களால டிரான்ஸ்பரண்டா வைக்க முடிஞ்சதா? இல்ல ஒரு சில சஜஷன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, இப்பதானே வந்திருக்காரு அதுக்குள்ள என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாரு வைக்கிறாரு, அந்த மாதிரி டாக்ஸ் போச்சா? இல்ல தட் வாஸ் ஓகே? அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நான் அந்த டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் 3-4 படம் பண்ணிட்டாரு என் கூட. ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணும்போது நம்மளுக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இவர் ஆல்ரெடி அவர் எழுதின கதையை தேட்டரில் பார்த்து அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் ஒரு கதையை கொண்டு வருவார் நம்மக்கிட்ட. இப்போ நம்மளால் அதை ஈஸியாக சொல்லவே முடியல. நான் ஆனால் சொல்கிற ஒப்பீனியன்ஸை அவருமே அதை ஏற்றுக்கிறதுக்கு யோசிப்பார், தப்பாயிடுமான்னு. ஏன்னா என்ன தப்பானாலும் என்ன கரெக்டானாலும் டேரக்டரோட பேர் மட்டும்தான். இப்போ என் பேர்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, டேரக்டர் பேர் மட்டும்தான். அதனால அவர் அந்த ஹெசிடேஷன் இருந்துச்சு. நான் தான் சொல்லல, அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் தான் அந்த 8 கேர்ள் ஷாட்டு. அது வந்து நான் ஷூட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் அவர் ஓகேன்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் அவர் 80% என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் அக்செப்ட் பண்ணாரு. 80% ஆமாம் என்ன அக்செப்ட் பண்ணாரு. எனிவே டிஓபியா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எடிட்டர் உள்ள இருந்திருப்பாரு இல்லையா? சோ அது எப்படி, என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு எடிட்டரா உள்ள, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த அதான் சொன்னல, அந்த ஃபர்ஸ்ட் அந்த அஸ்வினோட அந்த ஃபர்ஸ்ட் 8 போர்ஷன் எனக்கு எடிட்டர் எனக்குள்ள இருந்தனால தான் நான் அதை வந்து என்னால் ஸ்ட்ராங்காக நான் தான் ஃபோன்லேயே எடிட் பண்ணேன். நான் இப்போ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும்னா அது எனக்கு எடிட்டிங் ஸ்டைலும் தெரிகிறதுனால தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது ஒரு மேட்ச் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய மலையாள படம், ஹிந்தி படத்தில், ஹாலிவுட் படத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் பெரிய விஷயம்லாம் கண்டுபிடிக்கல, ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த சிம்பிளான விஷயம் இந்த கதைக்கு இந்த சீனுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் செஞ்சு காட்டுறதுக்கு எனக்கு எனக்குள்ள இருக்க எடிட்டர் தேவைப்பட்டான். அதனால அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து நீங்க அஸ்வினோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் வந்து நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் அவரே வந்து செட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டாரு, அவர் வந்து உங்களை எழுப்பிட்டாருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது என்ன நடந்தது? 7 மணிக்கு தான் ஷூட்டு. நானும் டேரக்டர் என்ன பண்ணோம்னா பிஃபோர் த டே வந்து ஷார்ட் டிவிஷனு லொக்கேஷனில் போய் அந்த ஜியாகிரஃபி எல்லாம் பார்க்குறக்கு பிஃபோர் டே, அது அவரோட ஒய்ஃபோட வீடு தான். ஓகே, அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நைட் தூங்கிட்டோம். ஏன்னா 7 மணிக்கு தான் எல்லாருமே வருவாங்க. ரெட் ஹில்ஸில் லொக்கேஷன், வடப்பள்ளிலேருந்து எல்லாரும் வரணும்னா கன்ஃபார்மாக 7 மணி ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தூங்கிட்டு இருக்கோம். நான் அலாரமே 6 o'clock தான் வச்சுருக்கேன். நான் எழுந்ததுக்கப்புறம் தான் என் தலைவன் விக்னேஷ் நான் எழுந்திருப்பேன். அதனால நாங்கள் பொறுமையாக தான் எழுந்திருப்போம். திடீர்னு பார்த்தா 5:30க்கு எனக்கு ரிங் ஆகுது. நான் தூக்கத்தில் சரி அலாரம் தான் அடிக்குது போல அப்படின்னு பார்த்தா இபி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அஸ்வின் நக்கில் வந்தேன், ஆனால் விளாடாதீங்கண்ணா 6 மணி இருக்கு, நீங்கள் ஏஞ்சிட்டிங்கன்னா விடுங்க, என்னென்ன எழுப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா.
பார்த்தா உண்மையாவே அவர் வந்துட்டாரு. கீழே பார்த்தா கார் நிக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பெட்டு எல்லாம் ரொம்ப கிளீன் பண்ணோம். ஏன்னா அந்த ரூம்ல தான் அவர் மேக்கப் போட போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்காக நானும் விக்னேஷ்னா உடனே ரெடி ஆகி பெட்டை கிளீன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல அவர்கிட்ட போய் ஆனா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க நாங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டப்பே என்ன ரொம்ப பதட்டப்படுத்திட்டாங்க இவர். ஏன்னா அவர் ஆனா பார்க்க ரொம்ப சீரியஸான பர்சன் தான் இருப்பார் அஸ்வின்னா. ஆனா செம்ம ஜாலியான பர்சன், ரொம்ப பஞ்சுவல் அவரு. அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் அஸ்வின் அண்டாதே கத்துக்க முடியும். ஏன்னா அவருக்கு லேட்டா வரணும், 7 o'clockனா 7 o'clock தான். ஆனா ஒரு 40 minutes பிஃபோரே வந்துருவாரு. வந்து வெயிட் பண்ணுவார். ஆனா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு என்ன ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதோ அது பண்ணிடுவார். ஓகே. ஸோ படம் முடிச்சதுக்கு அப்புறம் விக்னேஷ் கார்த்தி என்ன சொன்னாரு? ப்ராஜெக்ட்ல என்ன த்ரோ பண்ணும்போது என்னை பத்தி நெகட்டிவா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல. வேணாம், நம்மளே வந்து நம்ம பட்ஜெட்குள்ள பண்றோம், நியூ கமர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணானா அப்படின்னு சொல்லி நெகட்டிவா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அப்போ வந்து விக்னேஷ் ஸ்ட்ராங்கா சரி இவன் ஃப்ரெண்டு இவனுக்கு ஒன்று பண்ணோம் அப்படின்னு நினச்சி என்னை ட்ரஸ்ட் பண்ணி ஒன்று பண்ணாரு. அதை நான் வந்து காப்பாத்திட்டேன்னு ஒரு வாட்டி ஸ்டேஜில் சொன்னாரு. அது மேபி அப்போ அவர் சாட்டிஸ்ஃபைடா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் உங்களுக்கு பர்சனலா அந்த ஹாட்ஸ்பாட் இது வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சீனை இன்னும் கொஞ்சம் மாத்தி கூட எடுத்திருந்திருக்கலாம், இந்த சைடு ஆங்கிள் வச்சிருந்திருக்கலாம், இல்ல எடிட்டர் வந்து இப்படி கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது தோணுச்சா? இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் டூல் எதுவுமே தோணல. பெர்ஃபெக்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை எதுவுமே தோணலண்ணா. எனக்கு அது எப்படி இருந்துச்சோ அது அப்படி இருக்கதான் கரெக்டுன்னு ஃபீல் ஆயிடுச்சு. மேபி நாங்கள் ஆல்டர்லாம் ஃபஸ்ட்டே ஆர்டர்லாம் மாற்றி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு அஸ்வின் கதை தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, கிளைமேக்ஸில் இல்லை. அஸ்வின் கதை தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. பெண்ண அந்த எம்எஸ் பாஸ்கர் கதை தான் வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நிறைய ப்ரிவ்யூ ஷோலாம் போட்டு அப்புறம் தான் டிசைட் பண்ணோம் சரி இப்படி இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது அப்படியே தான். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால் அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுடைய அந்த சினிமா மேலே அந்த ஒரு லவ் அது எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு? சினிமாவில் அது ரொம்ப 10th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் இந்த நம்ம டைம் தெரியல, நீங்கள் எந்த டைம் தெரியல, எங்கள் டைமில் வந்து உங்கள் டைம்னா எந்த டைம்? நான் ஒரு 90s கிட்டு, அதனால சொல்லுவாங்க. நான் வந்து அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி தந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பாட்ட ஆல்ரெடி ஃபோன் இருந்ததுனால அந்த ஃபோன் சும்மா இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோனில் சும்மா இருக்கனால அந்த ஃபோன் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துருந்தேன். பார்த்தா அந்த டைமில் யாருமே சர்க்கிளில் யார்ட்டையுமே ஃபோன் இல்லை, என்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. அதை நான் ட்ரஸ்ட் பண்ணி ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு அப்பவே உங்களுக்கு தோணிடுச்சா? 10th 11th அந்த மாதிரி படிக்கும்போது. ஆனால் எல்லாரும் அதே ஃபோட்டோ தான் எடுப்பாங்க அந்த ஃபோன் தான். ஆனால் என்கிட்ட இருந்ததுனால நான் வந்துட்டேன் ஓகே நம்ம ரொம்ப ஸ்பெஷல் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்ல, நார்மலா தான் இருந்துச்சு. பட் அப்ப நினைச்சீங்களா இப்படி ஒரு டிஓபியா நம்ம தமிழ் சினிமால இப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபர்? அப்ப எனக்கு டிஓபின்னு ஒன்னு இருக்குதே தெரியாது. போட்டோகிராஃபர்னு ஒன்னு இருக்கிறது தான் தெரியும். நல்ல போட்டோகிராஃபரா வரணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சினிமாட்டோகிராஃபின்னு ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் டிஓபி அதை தான் டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் +2 முடிக்கும் போதே எங்க வீட்டுல போய் சொல்லிட்டேன் விஸ்காம்னு ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்கான், அது போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்க அப்பாவும் மூவி சைடு தான். எங்க அப்பா சொன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வராத, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. அப்பா வந்து மீடியேட்டர் சைடுல இருக்காரு அவரும். ஆனா அவர் அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. அப்ப அவரை சொல்ற ரொம்ப கஷ்டப்படணும். அப்பா நீ கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் நான் கஷ்டப்பட மாட்டேன், டக்குன்னு ஆயிடுவேன் அப்படின்னு. ஆனா எனக்குமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எங்க அப்பா சொல்லும் போதே திருந்தி இருக்கலாம்னு தோணும் சில டைம்லாம். ஆனா இப்போ ஹாப்பியா இருக்காங்க, வீட்லயும் ஹாப்பி, நானுமே ஹாப்பி. 10th படிக்கும் போது போன்ல போட்டோ எடுத்து தான் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்றத அந்த ஆர்வம் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, பட் சினிமாக்குள்ள வந்து ஓகே இப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு விஷயம் இருக்கு, இவங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜ் எங்க வந்தது? ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வந்து யாரை மீட் பண்ணீங்க? ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் பெரிய ப்ரொடியூசர், இப்போ படம் பண்றதுல அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். நான் அப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி நான் ஃபோட்டோலாம் எடுப்பேன் அப்படின்னா. அப்போ தான் அவர் என் ஃபர்ஸ்ட் டைம் என் தோளில் கை வச்சுட்டு சொல்கிறார், ஓ அப்போ கேமராமேன் ஆயிடுவே நீ அப்படின்னாரு. கேமராமேன் அப்படி ஒன்று இருக்கா அப்படி வச்சு சரி ஓகே. அதெல்லாம் நான் 11th 12th படிக்கும்போது நாலேஜே இல்லாத டைம். ஓகே அப்போ தான் அது என்னதுன்னு நம்ம தேடும்போது தான் எனக்கு விஸ்காம்னு ஒன்று இருக்கதே தெரியும். அப்புறம் விஸ்காம் படித்து முடிச்சுட்டு யார்கிட்ட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது எனக்கு அந்த டைமில் வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் சொல்லிட்டு ராஜாராணியோட கேமராமேனை ரொம்ப பிடிக்கும். இப்பயுமே அவரை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட நான் ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை. நான் எப்படி எல்லாமோ சுற்றியெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். அவர்கிட்டே நான் போக முடியல. அந்த டைம் ரொம்ப அவர் பீக்கில் இருந்தார். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த சைடு தான் போகணுன்னு இருந்த டைமு. நான் விஸ்காம் தான் படித்தேன். மேபி டிஎஃப்டி படிச்சிருந்தேன்னா அவர் எடுத்திருப்பாரான்னு தெரில. நான் அவரை கிட்டே போக முடியல. அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய கேமராமேன் ஒருத்தட்ட தான் ஜாயின் பண்ணேன். அது இன்டர்ன் மாதிரி தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சரி ஒரு யங்கான ஒரு கேமராமேன்ட்ட போகலாம், ஏன்னா அப்போ தான் கம்யூனிகேஷன் கற்றுத்தரதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான்
கோகுல் பினாயின்னு ஒரு கேமராமேன், பண்ணையார் பத்மினி, மான்ஸ்டர் எல்லாம் பண்ண, அவர்கிட்ட எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியமாக ட்ரை பண்ணேன். அப்போ அவர் உடனே சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு. இன்டர்வியூலாம் வைக்கல, நான் இன்டர்வியூலாம் வச்சுருந்தா மாட்டியிருப்பேன். நான் தான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ நாங்கள் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கோம், ஆக்டிங் சைட் போறோம் அப்படின்னா ஆடிஷன்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை எப்படி அவங்க செக் பண்ணுவாங்க? ஆனால் ஒன்றுமே பண்ணலங்க. ஃபோட்டோஸ் கேட்டார், எடுப்பியான்னு கேட்டார், எடுப்பேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாரு. அதுவும் சரி ஓகேவா, ஏன்னா அவருமே அப்போ அந்த டைமில் க்ரோத் ஆகிற டைம் தான். ஓகே. அதனால அவரோட செகண்ட் மூவியோ தேர்ட் மூவியோ நினைக்கிறேன். அப்போ அவருக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ கரெக்டாக நான் உள்ள போனேன், என்னை சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் நாங்கள் ஒரு 6-7 இயர்ஸ் ட்ராவல் பண்ணோம். அதுலேருந்து தான் ஃபுல்லாக. ஓகே. ஸோ அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் எது? அப்படி பார்த்தா மான்ஸ்டர்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா. அது ஆமா அந்த படம் தான். அப்ப ஸ்டார்டிங்கே நீங்க பிரியா பவானி சங்கரோட தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் எனக்கு. பண்ணீங்க. ஆனா அப்போ மேஜிக்கா அவங்க தெரியல. இல்ல நீங்க ஷார்ட் வைக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையாவே அன்னைக்கு தான் ரொம்ப மேஜிக்கா இருந்துச்சு. அந்த யூனிவர்ஸ் சீரியஸா உங்களை எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்ணுது பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாரு கூடயும் திருப்பி ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். வாவ். பார்ப்போம். அப்ப எஸ்.ஜே. சூர்யா சார் கிட்ட பேசக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது கிடைச்சதா? எஸ்.ஜே. சூர்யா சார் பயங்கரமான சார். அவர் நடிப்பு அரக்கன்னு நடிப்பு இப்பதான் அரக்கன். சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அப்பயே தெரியும் அவர் பயங்கரமா. ஒரு சீன்லாம் அந்த ராட்டை வச்சு தெரியல அவர் எப்படி அந்த இவ்வளோ, அது ஒரிஜினல் ராட் தான், சிஜி எதுவுமே பண்ணல. அப்படியா? ஆமா, எதுவுமே. எப்படிங்க ராட் எல்லாம் நடிக்க வச்சீங்க? ஆமா, அது அந்த டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாரு. அந்த டைம்ல அவரு ஒன் மோர் வந்து நாங்க ஆல்மோஸ்ட் அது சொல்லாமான்னு தெரியல, ஆல்மோஸ்ட் எனக்கு 20+1 மோர் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டுக்கு. நாங்க லிட்டரலா நான்லாம் செட்ல உட்காந்துட்டேன், கீழே தரையிலே உட்காந்துட்டோம். ஆனா அவரு எஸ்.ஜே. சூர்யா சார் ஓகே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. சார் 1 மோர் வேணா சொல்லுங்க, நான் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். யார் நீ இவ்வளோ நடிக்கிற அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு அப்போ வந்த புதுசுல. ஏன்னா நாங்க எல்லாரும் நாங்க நடிக்கலாம் இல்லை, ஒண்ணுமே பண்ணல, நாங்க லைட்டிங் பண்ணிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. ஏன்னா ஒரே ஷாட் தானே பண்ணியாச்சு. நாங்கெல்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நான்லாம் கீழே உட்காந்துட்டேன், என் கூட இருக்காங்க எல்லாருமே கீழே உட்காந்துட்டோம். அவரு மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவரு லாஸ்டா வந்து அந்த 1 மோர் வேணும்னா சொல்லுங்க சார், நான் பண்ண ரெடி தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எப்பா யாரு நீ ஒரு பெரிய ஆள்தாப்பா அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல. ஆனா அவரை நடிப்பு அரக்குன்னு சொல்றதுல தப்பே இல்லைன்னா. நீங்க பேசுனீங்களா அவர்கிட்ட? ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு இருந்ததா? அதெல்லாம் அவரு எல்லாத்தையும் நல்லா தான் ஜாலியாக தான் பேசுவாரு. அந்த மாதிரி பேசிருக்காங்க. நான் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மேபி நான் அன்னைக்கு ஒல்லியா இருந்த மீசுதாடி இல்ல. ஓ இப்போ கொஞ்சம் few years back அப்படின்றதுனால கொஞ்சம் வருஷம் ஆயிடும்ல. 2018 நினைக்கிறேன். அதனால அவர் கன்ஃபார்மா ஞாபகம்லாம் இருக்காது. சோ இப்போ உங்களுக்கு ஒரு செமையான ஒரு ட்விஸ்டான ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஹாட்ஸ்பாட் 2ல நீங்க பவானி ஸ்ரீக்கும் சினிமாட்டோகிராஃபி பண்ணீங்க, பிரியா பவானி சங்கருக்கும் வச்சீங்க. 2 பேர்ல கம்பேரிட்டிவா யார் ரொம்ப அழகா இருந்தா? இல்ல எனக்கு பவானி ஸ்ரீ தான் ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்படியா? எப்படி எனக்கு புரியல ஆக்சுவலி. எல்லாரையும் டான் டான் ஓபனா சொல்றீங்களே, எப்படிங்க அது? எனக்கு வந்து பிரியா பவானி சங்கர் நிறைய பேர் நிறைய படத்துல அழகா நான் பார்த்திருக்கேன்னு சொன்னேன். ஆனா பவானி ஸ்ரீயை வந்து இந்த படத்துல ரொம்ப பேர் அழகா இருக்காங்கன்னு சொல்லி என்கிட்டயே சொன்னாங்க, நல்லா அழகா காட்டியிருக்கீங்கன்னு. அவங்க ஏதோ 2-3 படம் தான் நடிச்சாங்க. அதுவும் விடுதலை இல்லைன்னா அவங்க டேன் ஸ்கின்ல தான் மேக்கப் போட்டு தான் நடிச்சாங்க. அதனால நிறைய பேர் அவங்க சைட்லயுமே பவானி ஸ்ரீ சைட்லயுமே நிறைய பேர் அதை சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க மானிட்டர்ல பார்த்துட்டு? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என் பேரே ஒழுங்கா தெரியாது. அந்த மாதிரி சொல்லியே பழகிட்டா இருப்போம்ல. என் பேரு கடைசி வரையுமே தப்பா தான் சொல்லிருந்தாங்க. ஜேம்ஸ், ஜார்ஜ், வில்லியம்ஸ், ஜான் என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்களேங்க. ஆமா, நான் ரீசெண்டா சக்சஸ் மீட்ல கூட சொன்னேன், நான் பிறந்தப்ப எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க, பவானி ஸ்ரீ எனக்காக அவ்வளவு பேர் யோசிச்சிருக்காங்கன்னு. கடைசியில சக்சஸ் மீட்ல தான் என் பேர் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே உன் பேர் ஜோசப் போல அப்படின்னு. அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க போல, உன் போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரக்ஷனும் பவானி ஸ்ரீட்ட போய் கேட்டிருக்காங்க போல, அந்த மாதிரி உன் போர்ஷன் நல்லா இருக்கு. அப்போ எனக்கு பர்சனலா அது ரொம்ப பிடிச்ச போர்ஷன் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சினிமாவே குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க. இப்போ ஹாட்ஸ்பாட் 2க்கு அப்புறம் எப்படி இருக்குங்க மைண்ட் செட்? என்னங்க இது கேள்வியா? இல்ல நான் சொல்றேன், நீங்க ஏன்னா குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸ் என்ன மாதிரி இருக்கு? இல்ல அதான் அடுத்தது நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த படங்கள் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் 2 படம் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு, இன்னொரு படத்தோட ஷூட்டிங் இன்னும் 2 days கமிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதனால படங்கள்லாம் லைன் அப் இருக்கு, அது சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி வரட்டும் அப்படின்னு. பட் நீங்க ஆரம்பத்துல அந்த ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பையனா இருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஒரு போட்டோகிராஃபி, அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அப்புறம் விஸ்காம் படிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்க கம்போஸ் பண்ணி வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் தான் வந்து இவ்வளவு தூரம் உங்களை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கோம் இல்லையா? அது என்ன விஷயம்? அப்பா கிட்ட சொன்ன அந்த ப்ராமிஸ் தான் நினைக்கிறேன், நான் கேமராமேன் ஆயிடுவேன் அப்படின்னு. எங்க அப்பாவும் ரொம்ப லோ கேட்டகரியில தான் அவர் சினிமால இருக்காரு. அவர் ஸ்டேஜ் ஏறினதில்ல, அவரோட பேர் வந்து படத்துல நிறைய பார்த்ததில்ல. அப்போ அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அவனோட பையன் வந்து ஸ்டேஜ் ஏறணும், அவனோட பேர் வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு.
அது இருந்தது. அவர் என்கிட்ட அதான் நம்ம அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க எல்லா ரிலேஷன்ஸும் அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, நானும் ஓப்பனா அப்பா ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருந்துச்சு. எனக்கு அப்போ அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு அவர் என்ன ஸ்டேஜில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, என்னோட பேர் டிஓபின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போதான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம அதுக்காக ட்ரை பண்ணலாம். நான் குவிட் பண்ணி மும்பையில் ஒரு எடிட்டராக இருக்கும்போது கூடயும் எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்காது. ஆனால் நான் அதை தாண்டி நான் ஃபினான்ஷியலாக வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி ஓகே நம்ம குவிட் பண்ணி அப்பாவோட இதுக்காகவாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதான் சொல்லி யூனிவர்சலாக அது நடந்துச்சு. அது ஒரு மேஜிக் தான். அது யாரோட ப்ரேயர் என்னன்னுலாம் நான் அதை ரிசர்ச் பண்ணவே விரும்பல. அந்த ப்ராமிஸ் தான் இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கு இல்லையா? உங்க அப்பா முதல் உங்க படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? ஏதாவது வேர்ட்ஸ் ஷேர் பண்ணாரா? ஏன்னா ஆரம்பத்துல சினிமா வேண்டான்னு சொன்னவரும் அவர் தான். இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2ல அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த டிஓபின்னு பார்க்கும்போது என்ன சொன்னாரு படம் பார்த்து? அதான் சொன்னல, இந்த அப்பா பிள்ளையும் பேசிக்கவே மாட்டாங்க. அவர் எதுவும் சொல்லல. எங்க அக்காட்ட சொல்லியிருக்காங்க, அக்காட்டியும் அம்மாட்டியும் நல்லா இருக்கு ஒர்க்கு அப்படின்னு. ஆனா அதான் அவர் ஹாப்பி தான் எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும் நான் அவருக்காக தான் நிறைய இது பண்றேன்னு அந்த மாதிரி. ஓகே. ஸோ யூஸ்வலா நீங்க ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படம் பார்ப்பீங்களா, இல்ல எடிட்டர் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த படம் பார்ப்பீங்களா? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் படத்தை தான் பார்ப்பேன். 2வது வாட்டி பார்க்கும்போது தான் நான் வந்து சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, டயலாக்ஸ் எல்லாம் நிறைய கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ 3-4 இயர்ஸ் பேக்லாம் நான் அதை கவனிச்சிருக்க மாட்டேன். எனக்கு ஏழ்மல்னு ஒருத்தர் ஃப்ரெண்டானாரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவர்கிட்ட பேச தான் நிறைய சினிமாவில் நான் புதுசாக நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு டயலாக்கு ஒரு ஷார்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படி அது புரியும்னு தெரில. ஆனால் நீங்கள் பார்த்த நிறைய படத்தில் டயலாக்கு மீனிங்ஃபுல்லாக தான் ஷார்ட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் நார்மலாக இருக்கும் அந்த ஷார்ட்டுன்னு, ஆனால் அதில் பயங்கரமான மெட்டஃபர் இருக்கும். அது நம்ம அது ஏன் வைக்கிறாங்கன்னு நம்ம அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியும். அது நம்ம ஏனோ தானோன்னு பண்ணிடலாம். டயலாக் நல்லா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கை தட்டு தான் போகிறாங்க. ஆனால் அது ரீசனபிளாக வைக்கணும், அந்த எடிட் ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எஃபர்ட் போடுறத நான் தேர்ட் டைம் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் நான் அதை நோட் பண்ண ஆரம்பித்தேன். எடிட்டிங் ஸ்கில் தெரியும், சினிமாட்டோகிராஃபி தெரியும், ஃபியூச்சரில் டைரக்டராக வர வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, எனக்கு ரைட்டிங் ரொம்ப பேடுங்க, அதனால அது நான் பண்ண மாட்டேன். இல்ல பட் வேற கதைகள் நீங்க டைரக்ட் பண்ற எப்படி சின்ஸ் ஹாட்ஸ்பாட்ல நீங்க மேக்கிங் கஷ்டமான நான் நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் 24 பேரை போட்டு மேய்க்கணும். என் அசிஸ்டன்ட் மேய்க்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால அது ஒரு ஆக்டரா ஸ்கிரீன்ல பார்க்கலாமா? என்ன நானே கண்ணாடியில பார்க்க ஒரு மாதிரி ஏங்க பாக்குறதுக்கு சாமா ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. மேபி நாளைக்கு உங்களை கால் பண்ணலாம் இல்லையா? மேபி உங்க ஃப்ரெண்டே கால் பண்ணி வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஏதோ இன்டர்வியூ பேசிட்டு போயிடுவீங்க, நான் அந்த கனவோட வாழணும் அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஆசை இல்லை. ஒரு நல்ல கேமராமேன் ஆகணும், மேபி ஃபியூச்சர்ல எடிட்டர் ஆகணும் இருக்கு. அது மட்டும் வேற எதுவுமே ஆசை இல்லை. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் ஆல்ரெடி ஆயாச்சு. ஸோ நமக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல, இவங்களோட ஒர்க் பண்ணுமா அவங்களோட ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி உங்களோட விஷ் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோ படத்துல நான் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணணும், இவருக்கு நான் ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னா யாரை சொல்வீங்க? இல்லை, மேபி எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்த ஆசை மாதிரி எனக்கு ரஜினி மேல் தான். அதுக்கப்புறம் விஜய் சார், அப்புறம் தனுஷ் தான் இப்போ எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங் ரொம்ப எனக்கு என்னன்னு தெரியல, அவர் ஆக்டிங்கே ரொம்ப பிடிக்கும். மேபி அவர் ரொம்ப பேடான ஃபிலிம் பண்ணா கூடயும் அவரோட ஆக்டிங் பார்க்கறதுக்காகவே நான் இருப்பேன். மேபி அவர் கூட ஒர்க் பண்ண மேபி எனக்கு ஃபியூச்சர்ல ஆசை இருக்கு. ஸோ அவருக்கு ஒரு கேமரா ஆங்கிள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் இருக்கு, அது ஆப்வியஸா இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நடந்தா ஹாப்பி. நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி எந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை? இந்த ஹீரோயின் கூட எல்லாம் ஆசை இல்லை. மேபி சமந்தா வேணா சொல்லலாம். மேபி ரொம்ப வருஷமா அவங்கள ஃபாலோ பண்றேன் நான். இப்போ அவங்க படங்கள்லாம் ஃபாலோவா? ஆமா, நான் ஃபாலோ எல்லாம் பண்றேன். அவங்க கல்யாணம் ஆனதுக்கெல்லாம் நான் ஃபீல்லாம் பண்ணிருக்கேன் அந்த டைம்ல. இப்போ மெச்சூர்ட் ஆயிட்டேன், அந்த டைம்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். டிவோர்ஸ் ஆனதுக்கும் சந்தோஷம் ஆனேன். ஆனா அதுக்கப்புறம் இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களா யாராவது? உண்மையாவேங்க, நான் அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோம் கொஞ்சம், அதனால அது அப்படியே கம்மியாயிடுச்சு. இப்போ ஹாப்பியா இல்லையா? இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் கேட்டேன், ஹாப்பியா இல்லையான்னு கேக்குறேன். ஓகே தான், இப்போ என்னாலும் வேற வழி இல்லங்கறனால மனசை தேத்திட்டு ஓகே சந்தோஷமா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படினா வேற எதுவும் சமந்தா தான், வேற யாரும் இல்ல. அதே மாதிரி எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை? சூர்யா படம் நினைக்கிறேன். அந்த படத்துல எனக்கு கேமரா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா அந்த டைரக்டர் நான் ஃபாலோ பண்ணல. ஆனா அந்த டைரக்டர் ஃபாலோ பண்ணல. எனக்கு அந்த கதைக்கு வந்து நான் பண்ணோம் அப்படின்னு அந்த கதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஆசை.
அப்புறம் பைசனும் எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. அந்த படம் ரீசெண்டா பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போதும் இதுக்காவது நம்ம கேமராமேன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு Okay. சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். மற்றபடி டேரக்டர்ஸ் எல்லாம் நான் பெருசா ஃபாலோ பண்ணல. இவரு கூட கன்ஃபார்மா பண்ணோம். மேபி கதைகள் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் இந்த மாதிரி. நீங்க சொல்ற ஜானர் எல்லாமே ஒரு ரா சப்ஜெக்டான ஜானரா இருக்கு. வாட் எவர் பைசன் ஒரு தனுஷோட படங்கள், மோஸ்ட் ஆஃப் த படங்கள் வந்து அவர் ரொம்ப ராவா நடிச்சிருப்பாரு. இருக்கிறத இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி லவரா இல்ல எந்த கைண்ட் ஆஃப் ஜானர் லவர் நீங்க? எனக்கு ஜானர் வந்து த்ரில்லர் ஆக்ஷன் தான். ம். ஆனா எனக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க என்னோட இந்த 2 கதையிலும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய ஒரு மாதிரி சேச்சுரேட்டடா தான் இருக்கும். ம். Yeah. நான் அசிஸ்டண்டா இருக்கிறதுல இருந்தே எனக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ராவான ஆள்லாம் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி நான் லவ் பண்ண மாட்டேன். ஆனா நான் கலர்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதனால கலர்ஃபுல் ஃபிலிம் தான். மேபி த்ரில்லர் கூட நான் கலர்ஃபுல்லா தான் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அதனால நான் எந்த கலர்ஃபுல்லா தான் அப்ப இருக்கும். நீங்க தான் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பேசாம இங்க ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு போயிடுங்க. என்னன்னு டைரக்டரா நான் அந்த இதுக்கு திரும்ப செட்டுக்கு வருவேன் அப்படின்னு. மேபி ஆனா இன்னொரு நல்ல படம் பண்ணி கேமராமேனா எடிட்டரா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி செக்மெண்ட் ஒன்று இருக்கு, குட் ஆர் பேட். உங்களை நீங்களே நாங்கள் கேட்குற ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அதில் குட்டா பேடா அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே ரெடி? ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டி. குட்னா குட் காமிச்சிருங்க, பேட்னா பேட் காமிச்சிருங்க. ஓகே ஓகே. டான்ஸில் நீங்கள் குட்டா பேடா? நான் தான் 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரை குட்டு. அப்புறம் நான் டான்ஸ் ஆடினதில்ல. ம். அதனால இப்போ? இப்போ பேடுன்னு நினைக்கிறேன். இப்போ பேடா? ஏன்? நான் டான்ஸ் ஆடவே இல்லை இப்போ ரீசெண்டா எப்பயுமே. ஓகே. நான் காலேஜ் எல்லாம் கல்ச்சரல்ஸ் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். அப்புறம் டச்சே இல்லை. இப்போ பாடி ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். இப்போ Okay. ரொம்ப பேடுன்னு நினைக்கிறேன். சிங்கிங்ல சிங்கிங் எல்லாம் கன்ஃபார்ம் பேடுங்க. கன்ஃபார்ம் பேட். ஆக்சுவலா என்ன தெரியுமா இங்க ஒரு டாஸ்க், பேட் அப்படின்னு சொன்னாலே வந்து அதை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கறத டாஸ்க். குட்டே சொல்லிட்டு போயிடுவேன். பேட்னு சொல்லிருக்கீங்க பாடுறதுக்கு. பாட நீங்க வேற எஸ்ஜிஎஸ் மாதிரி மீ மெட்டீரியல் ஆக்கலாம். அப்படியெல்லாம் இல்ல. உஷாரா இருக்கீங்க. ஆமா, நான்லாம் நிறைய மீமே நானே கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே. குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? அதான் குக்கிங்ல வந்து இந்த நூடுல்ஸ், பாயில்டு எக், அப்புறம் சுடு தண்ணி எல்லாம்னா குட். குட். அப்புறம் டஃப்பான டிஷ் இந்த பிரியாணி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எதா பண்ணோம்னா பேட். So, சுடுதண்ணி வைக்கிறதுல வந்து குட் கிடையாது, பெஸ்ட். ஆமா, பட் அதெல்லாம் ஆக்சுவலி இந்த நூடுல்ஸ் இந்த சுடுதண்ணி வைக்கிறதுல குக்கிங் கேட்டகரியிலே வராது. சோ நாங்க பேட் தான் எடுத்துக்கணும். நீங்க பண்ணுவீங்க. பண்ணுவேங்க. சும்மா சொல்லாதீங்க. பண்ணுவேன் நானு. நீங்க காலைல மேக்கப் போட்டு வரக்கே கரெக்டா இருக்கும். டிரைவிங் ஸ்கில்ல நீங்க குட்டா பேடா? நான் டிரைவிங் நல்லா பண்ணுவேன். குட். 2 வீலர் ஆர் 4 வீலர்? எல்லாம் 2 வீலர் 4 வீலர் எல்லாமே. லாரி வேன் எல்லாம் லாரி இல்லாமா? எல்லாம் ஓட்டுவேன். ஆனா லைசென்ஸ் இல்ல, அதெல்லாம் பிரச்சனை போகுது. லைசென்ஸ் இல்லையா? இல்லங்க, லாரி எல்லாம் ஓட்டுறது அது ஹெவி சொல்றீங்க. டியூட்டிக்கெல்லாம் லைசென்ஸ் இல்ல. ஆனா காரு பைக் எல்லாம் நல்லா ஓட்டுவேன். ஷோயிங் எமோஷன்ஸ் அதுல கொஞ்சம் பேட் தான். நான் எமோஷன் பெருசா காட்ட மாட்டேன். என் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். எக்ஸ்பிரசிவா இல்ல நீ. ஆமா. எமோஷன்ஸ்லயே நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஆங்கர் இல்ல எதுவுமே நான் கோவம், மேபி ஹாப்பினஸ் மேபி காட்டலாம். லவ் எல்லாம் ரொம்ப காட்டவே மாட்டேங்க. கோச்சுக்க போறாங்க. இல்ல அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பெருசா எல்லாம் காட்ட மாட்டேன். லவ்வர்கிட்டயும் காட்டலாம் மாட்டேன். ஓ அப்ப இருக்காங்க லவர். நான் இப்ப அதான் கேட்க வந்தேன். நான் இப்படி இருந்தனால தான் போயிட்டாங்க. ஐயோ. ஆமா, அதுக்கப்புறம் நான் சைலண்டா தான் இருக்கேன். அச்சச்சோ, நான் இப்ப அதான் கேட்க வந்தேன், ரிலேஷன்ஷிப்ல நீங்க குட்டா பேடான்னு. ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் பேட் தான், ரொம்ப பேட் தான். அச்சச்சோ. பட் ஒரு விஷயம் என்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, எல்லாத்தையும் என்ன நினைச்சாலும் ஓப்பனா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அதனால என்ன நடக்கும்னு தெரியல. யார் மண்டையில இருந்து தட்ட போறாங்க ஆமா தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. ட்ரெஸ் கோட் தெரியல. ட்ரெஸ் கோட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுறேன், அதனால குட். இல்ல மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்களா? எங்க அம்மா நிறைய கொடுப்பாங்க. என்னென்ன குட்டா கொடுப்பாங்களா பேடா சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னா அப்பயே மாத்த வச்சிருவாங்க. நல்லாவே இல்ல சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசி கேட் ஓபன் பண்ணி வெளியே போற நல்லாவே இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா போறாங்க, நீ பிச்சைக்கார மாதிரி போயிட்டு அப்புறம் மனசு நம்மளதே மாத்திடுவாங்க. அப்புறம் போய் அந்த நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. சாப்பிடுறதுல நீங்க குட்டா பேடா? ரொம்ப ரொம்ப குட்டுங்க. ரொம்ப குட்டா. ஃபேவரட் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க? என்ன ஃபுட் வேணா கொடுப்பேன். வெஜிடபிள்ஸ் கூட நிறைய சாப்பிடுவேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபேவரட்டான ஃபுட் பிரியாணி தான். அதை தாண்டி எங்க அம்மா செய்யற அந்த பொடி மாசமாயும் ஒரு எக் செய்வாங்க, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது எங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு ஃபியூச்சர்ல வரப்போற வைஃப் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, பொடி மாசம் செஞ்சாலே நீ சாப்பிட்டு படுத்துருவ அந்த மாதிரி. ஓகே. அப்ப இந்த ஃபிட்னஸ், ஸ்லீப் ரொட்டீன் இதுல எல்லாம் குட்டா பேடா? ஷூட் இல்லைன்னா 10 மணிக்கு அப்புறம் நான் தூங்கிடுவேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட் ரொம்ப பேடு. நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலுமே தூங்கிடுவேன். ஐயோ. ஆமா, நான் இப்ப படம் பார்க்கலாம், விக்னேஷ் நான் நைட் ஸ்டேன்னு கூப்பிடுவாரு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தூங்கிடுவேன். எனக்கு நைட்டு அது ஏன்னு தெரியல. ஆனா படம் ஷூட்டிங் பண்ணும்போது மட்டும் தூக்கம் வராது. மேபி சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா நான் என் மைண்ட்ல இருக்குன்னா அது நான் தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஃபிட்னஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் இன்ஜுரினால இப்போ எதுவும் பண்ணுறது இல்லை. அதுலலாம் ஆனால் குட்னு சொல்லலாம். Wow, wow, ஓகே ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ. இதோட இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். செக்மெண்ட் பிடிச்சி. ஸோ இப்போ ஃபைனலி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்படி சொல்லிருங்க. எப்போ அந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, என்ன மாதிரி ஒரு ஜானரில் இருக்க போகுது அப்படின்னு. ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பண்ணுறேன், ஆ அது ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. ம். இன்னொன்று வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர், அதுவும் சைக்கோ த்ரில்லர் தான். அடுத்த 2 கதை பண்ணுறேன். இன்னொன்று சைக்கோ த்ரில்லர், அது வந்து கம்மிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்க த்ரில்லர் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது கலர்ஃபுல்லா இருக்குமா? கலந்து தான் சொன்னேன், கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கிட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்ஸ்.